வெல்கம் டு ஜிகே வித் ஜிகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டான்ஜெட்கோலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்கு. எனி டிகிரி ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை 31க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான், எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு எழுத்து தேர்வு கிடையாதுங்க. ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் மார்க். நம்மளுடைய மார்க் வச்சு பர்சன்டேஜ் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே பார்த்தீங்கன்னா அவங்க இஃப் இன் கேஸ் ஆஃப் டை ஏதாவது மோர் கேண்டிடேட்ஸ் வித் சேம் பர்சன்டேஜ் சேம் குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம். பட் அது வந்து ஒன்லி இன் ரேர் கேசஸ் தான். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றினா ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் டான்ஜெட்கோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். பட் நீங்கள் என்ன இது ட்ரைனிங் தான் ப்ரோ, ஒன் இயர் தான், அதுக்கப்புறம் ஜாப் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு டான்ஜெட்கோ இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் முடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்பவே வேல்யூ. ஸோ அதனால இந்த ட்ரைனிங்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, EEE, END, சிஎஸ்சி, ஐடி, சிவில், மெக்கானிக்கல், இந்த 6 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எதில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலும் தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். எவ்வளோ லொக்கேஷன் இருக்குது, அதுக்கு நமக்கு எவ்வளோ 500 வேகன்சிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபன் நமக்கு 8,000 இருக்கும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி தான் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். எங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஐடிஐ டிப்ளமோலேயே முடிச்சிருக்கலாம். இல்லை யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இல்லை நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ப்ரைவேட் ஐடிஐ இன்ஸ்டியூஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதில் நான் அந்த மாதிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸில் என்ன ஏஜ் லிமிட் இருக்கோ ஸோ அதே ரூல்ஸ் ஏஜ் அண்ட் லிமிட் தான். ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்குது. அது போக டென்ஜெட்கோ அண்ட் டிரான்ஸ்கோ, அதாவது இந்த கேண்டிடேட்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை அவங்களோட ஃபேமிலிஸ், ஸோ அந்த ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டி அந்த ஒரு மெம்பரில் இருக்கவங்களுக்கு 10% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக அந்த ஹைட்டு, செஸ்ட் லென்த்து, வெயிட்டு அதெல்லாம் எலிஜிபிளானு செக் பண்ணுவாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். ஆல்ரெடி நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு நாட் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியாது. எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டாலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதை பேஸ்டாக வச்சுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், நம்மளுடைய மார்க் பர்சன்டேஜை வச்சு மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஏதாவது ஒரு நம்மளோட நியர்பை டான்ஜெட்கோ ஆஃபீஸில் நடக்கும். ஓகே, ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய வெப் போர்ட்டல் அப்ளை பண்ணி லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி கொடுத்து ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகினில் இப்போ உங்களோட மெயில் ஐடி புது பாஸ்வேர்டை போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இமெயில் ஐடி வித் நியூ பாஸ்வேர்டு திருப்பி லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதில் அப்ளை எகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதில் டான்ஜெட்கோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும். அதில் போய் கிளிக் அப்ளை அப்படின்னிங்கன்னா அப்ளைட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மாறிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நியூ போர்ட்டலில் அப்ளை பண்ணி லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படிங்கிற டேப்புக்கு கீழே டான்ஜெட்கோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் சி. இது வரைக்கும் நான் ரெஜிஸ்டரே பண்ணதே இல்லை இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போனேன் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கிங்க. அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும்.
அதுக்கப்புறமா திருப்பி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து திருப்பி அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்ட் வேகன்சிஸில் டான்ஜெட் கோன்னு சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் மார்க் ஷீட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். உங்களுடைய டிப்ளமோ ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இருந்தாலோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதையே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை இப்போதைக்கு உங்கள்கிட்ட அது இல்லை, ப்ரொஃபஷனல் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் எலிஜிபிள் தான், அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அங்கே எங்கே வந்து உங்களோட டிகிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்களோ அங்கே உங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜரே பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான். ஸோ அந்த மார்க் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/7 ஜூலை 31 அப்ளை பண்ணணும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு நமக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது அந்த நோட்டிஃபிகேஷன் டான்ஜெட் கோலேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் ஃப்ரெஷர்ஸ் டிப்ளமா ஐடிஐ முடிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு நார்மல் ஜாபுக்கு கடைக்கு அந்த மாதிரியெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போனாலும் உங்களுக்கு மாதம் 10,000 15,000 சம்பளம் வாங்குவோம். பட் அங்கே போய் நம்ம அந்த சம்பளம் வாங்குறதுக்கு நாம் இங்கே டான்ஜெட் கோ ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் கம்மியாக இருக்கலாம். பட் உங்கள் அந்த 1 இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் இன்ஸ்டியூஷன்ஸில் அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 1 இயர் டான்ஜெட் கோல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் ஐடிஐ டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஐடிஐ இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.